ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பச்சை துவரை வச்சு இன்றைக்கி எப்படி குழம்பு செய்யலான்றதை பற்றி தான் பார்க்கலாம் வாங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மூட்டை ஆப். இந்த பை மூட்டை ஆப் மூலிமா நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் மூலிமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நமக்கு 20% ஆஃபர் கிடைக்கிது. ப்ரைஸ்லாம் ரொம்ப லோவாக இருக்கும். ப்ராடக்டோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். இந்த ஆப்போடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம். பச்சை துவரை காய் இருக்கும், அதை உரித்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஆனியன், டொமேட்டோ, கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேங்காய், கொஞ்சம் புளி, இதெல்லாம் தேவையான அளவு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த கொட்டை உரித்து எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அது நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதோடு இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் தான் கொஞ்சம் சேர்த்த போகிறோம். இது போட்டிங்கன்னா தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது கத்திரிக்காயும் இந்த பச்சை துவரையும் சேர்த்து தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். அதோடு சேர்த்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு மிளகாய் தூள், அடுத்து மஞ்சள் தூள், சால்ட் எல்லாம் சேர்த்து வேக வச்சுருங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். தேங்காய், இஞ்சி, பூண்டு, தக்காளி, புளி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த காயும் கொட்டையும் நல்லா வெந்து வரட்டும். நல்லா ஃபைனலாக வெந்து வந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த மசாலா இதோட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு நான் இன்றைக்கி வெள்ளை வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இது சம்மர் டைம் எடுத்துக்கோங்க, உடம்புக்கு நல்லது, கூலிங்காக இருக்கும். இப்போது ஒரு சின்ன தாளிப்புக்காக கரண்டி வச்சு அதில் எண்ணெய் தேவையான அளவு போட்டு கடுகு, கொஞ்சமாக ஆனியன், அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு ஃப்ரை ஆனதும் குழம்புல இதை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதே போல் பச்சை துவரையும் கத்திரிக்காய் போட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்டியாக நல்லாயிருக்கும். களி சாதத்துக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.